பேட்டை பராக். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஹேர் கட்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம், ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு. நேற்று ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். மசூதி, நல்ல மசூதி. அது நல்ல பீச்சோட மசூதி பார்க்கணும், நல்லா இருக்குது. நீங்களும் இன்ஸ்டாகிராமில் அந்த மசூதி பார்த்துருப்பீங்க. அந்த பீச்சை பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள். இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் வரும். ஏன்னா டியூட்டி எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, மத்தியானம் டியூட்டி போட்டாங்க. ஸோ வீடியோஸ் இனிமேல் டெய்லி வராது. முடிஞ்சவரை நான் டெய்லி அனுப்ப பார்க்குறேன். அது எனக்கு பேட்டை பராக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ப்ரைவேட்டு போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அது என்னத்தில் பெரிய பெரிய போட்லாம் இருக்குது. பக்கத்தில் இந்த மசூதி, ரொம்ப ஃபேமஸான மசூதி. பீச் பக்கத்தில் நல்லா ஒயிட் கலர் மொசைக்கு, அதனால மார்பிள்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது. பார்க்கவே பார்த்தாலே அழகாக இருக்கும் அந்த மசூதி பார்க்கவே. பீச் பக்கத்தில் அந்த மசூதி பக்கத்தில் அந்த போட்டிங், அந்த எல்லாம் ப்ரைவேட்டு போட்ஸ், பெரிய பெரிய யாட்ஸ்லாம் நிற்கிது அப்படியே. சரி, அப்படியே அந்த வியூ பார்த்தாலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாவே. ரொம்ப எல்லாம் பணக்காரங்களாம் வருவாங்க போல். இங்கே இருக்க பணக்காரங்க எப்படின்னா போட் எடுத்துகிட்டு பீச்சில் போய்ட்டு பேராஷூட் போடுறது, அப்புறம் போட்டிங் ஓட்டுறது, செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் டயர்டில் அப்படியே பார்த்துட்டு, இந்த மசூதி ஃபேமஸான மசூதியாச்சு, மசூதியை பார்ப்போம். உள்ளே போக விடுவாங்க தெரியல சொல்லிட்டு யோசிச்சேன். சரி பார்ப்போம். பார்த்தா இங்கே எப்போ வந்த யார் கூட வந்த பீச் பக்கத்தில். சரி, மசூதியோட என்ட்ரன்ஸ் கூட உள்ளே போச்சு. சரி, நம்ம உள்ளே போகலாமா? கேட்க போகிறோம். உள்ளே விட்டாங்கல்ல, இல்லை யாரும் சொல்ல. மசூதி எவ்வளோ நல்லா சூப்பராக பார்க்கலாம். அந்த முஸ்லீம்களுக்கு ஜித்தா இந்த மசூதி யாரும் மிஸ் பண்ணாமல் போவாங்க. ஒன் ஆஃப் த மசூதி இதுங்கள பேராஷூட் பண்ணுறேன். ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ரொம்ப நடுவில் ஜூம் பண்ணி காட்டுறது. நீ நல்லா தூங்கிட்டேன். மசூதி பக்கம் நீட்டாக இந்த பக்கத்தில் அந்த யாட்ஸ் கிளப்பு, போட்டு ஃபுல்லாக கோல்டுனால தொண்டை கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்க மசூதி பாருங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ராணாவும் ரசிச்சுட்டுக்கிறோம். பீச்சை பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா காற்று. அந்த பீச் தண்ணி வர அவ்வளோ ப்யூராக இருக்கும். நம்ம ஊர் பீச் மாதிரி இது நம்ம ஜித்தா டவர் காட்டணும் ஒரு வீடு. அதே நான் சொல்லி இங்கே தெரிஞ்ச டவரு தண்ணி பாரு ரொம்ப ப்யூராக இருக்கும். அப்படியே பார்க்கும்போது இடமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அந்த போட்டில் எல்லாம் போகிறது பேராஷூட் தான். பேராஷூட்டு போட்டு பண்ணுறாங்க. எல்லாம் போகிறாங்க. அதுவும் போனதில்லை. அந்த மாதிரி பேராஷூட் போட்டுருக்கேன். போட்டிங்க ஜூம் தான் சும்மா ஒரு ஈகிள், இந்த இடத்தோட லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. அந்த ஈகிள் போடணும். எல்லோரும் ஈவினிங் ஆனால் அதில் லைட்லாம் எரியும். ப்ளூ லைட்டு, ரெட் லைட்டு, எல்லோ லைட்டு, எல்லாம் லைட்டு எதுவும் பார்க்க அழகாக இருக்கும். சரி, அதான் அதை ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நானும் சுற்றி கிளம்புறது டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆனால் அந்த பீச்சுக்குள்ளே இறங்குறது அது செக்யூரிட்டி வச்சுருக்கோங்க. யாரும் நல்லா கீழே இறங்கி போகக்கூடாது. ஸ்டெப்ஸ் இருக்குது, இறங்கி தான் இறங்கக்கூடாது. அப்புறம் நான் ஃபுல்லாக பழுங்கற்கள் மேலே வெள்ளலே நல்லா மார்பிள்ஸ் வச்சு கட்டி இவ்வளோ நீட்டாக இவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். ஜித்தாவில் முக்கியமான லேண்ட்மார்க் அந்த யாத் சார்ந்த சூப்பராக பார்த்துட்டு நைட்டில் லைட்லாம் இருந்துச்சால் சூப்பராக இருக்கும். இப்போ ஈவினிங் இன்னும் கொஞ்சத்தில் இருட்டாயிடும். இன்னும் கொஞ்சத்தில் போகிறதுக்குள்ளே இருட்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங்லாம் காட்டலாம். கொஞ்சமாக மாலி சன்னு செட் ஆகுது. போட்டில் தெரிஞ்சா ப்ரைவேட் ஜெட் போட்டு இவ்வளோ காசு தான். 1 ஹவருக்கு இவ்வளோ 3 காசுக்கு 1 ஹவருக்கு கேட்பான். அங்கே போகும்போதே கேட்டாங்க 10,000 ரூபா கேட்டாங்க. எவ்வளோ கேட்பாங்க. எல்லா
போட்டுருக்கோம். ஸோ அப்படியே வருது வந்துட்டே வந்து லிஃப்ட் ஆகுது. இப்போ கீழே இறங்கினா பீச் தான், ஆனால் இறங்க விட மாட்டோம். அங்கே ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்போம் சேர் போட்டு, நம்ம இறங்க விட மாட்டோம் உட்காந்து. ஸோ அப்படியே போகுது மீன். அப்படியே இந்த பீச் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். தண்ணி எவ்வளோ கிளியராக இருப்பாங்க, உள்ளே இருக்கிற மீனே தெரிஞ்சுப்பாங்க. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கும், கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஜூம் பண்ண உள்ள மீனே தெரியும், அவ்வளோ கிளியர் தண்ணி. பாறைலாம் அப்படியே பஞ்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி மீன் தெரியுது அவங்களுக்கு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போவோம் சொல்லிட்டு அப்படியே பீச் வரமாவே அப்படியே வாக்கிங். இன்னும் ஆளுங்கலாம் வரணும், ஏற்கா கொஞ்சம் இன்னும் வருவாங்க. சொல்லிட்டு வாட்டர் சுற்றிக்கலாம். ஒரு பெரிய போட் போவோம். அது ஒரு குருஷ் மாதிரி போல கோவாலக்க மாதிரி போல போட்டு. ஸோ நானும் அப்பப்போ முடிஞ்ச காட்டிக்கிறேன். வீடியோஸ் வெரி குட். நான் தான் தெரியுங்க அதிகமாக. ஸோ வந்து நம்ம இந்த லொக்கேஷன் வந்தாலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜித்தாவில் ஒவ்வொரு லொக்கேஷனும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதை விசிட்டர்ஸ் வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு பால் முன்னாடி போயிட்டுருக்கேன். நான் ஜூம் பண்ணி காட்டணும் தெரிஞ்சது. நான் போயிட்டுருக்கோம். சேர்த்து கிளாஸை போடும். வெயிலுக்கு கிளாஸை போட்டாலும் கொஞ்சம் ரஜினி மாதிரி இருக்குமா பார்ப்போம். ஃபேன் ஃபேன் சப்போஸ் ரவுண்ட் பிளாக்லாம் ஃபேன் செம்ம காற்று ஓப்பனத்தில் மக்கள் கஷ்டப்படுறோம். நல்ல காற்று அப்புறம் அங்கங்கே வந்து சைக்கிள்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம் கொடுத்துருங்க. ஸோ அந்த பீச்சவே நாங்கள் பார்த்துட்டு வருவோம். உட்காந்து என்னடா வேறு சுத்தம் அதிகமாக இருட்டாகுது. எல்லாம் லைட் போட ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக மசூதா லைட்டு அப்படியே சொன்ன அந்த பில்டிங் ப்ளூ லைட் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி சூப்பர் சொல்லி கொடுப்பாங்க, அழகாக இருக்கும். அந்த மசூதி இன்னும் போட்டால் ஆனால் அந்த ஒயிட் கல்லுக்கும் அந்த எல்லோ லைட்டு ஏரியாவே ஒரு செம்மையாக இருக்கும். நைட்டு 2 மணி வரையும் அங்கே ஒரே பிஸி தான். இருட்டாயிடுச்சு கொஞ்சம் லைட் இந்த ஏரியா பார்க்க அப்படியே இருக்குது சூப்பராக. ஒவ்வொரு அந்த படிக்கட்டுக்கெல்லாம் லைட் செட்டிங் பார்க்கவே, அந்த பார்டர் ஃபுல்லாக லைட் செட்டிங் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே அது பார்க்குறதோட அந்த நீட்னஸ் இருக்கும், அந்த லைட்டுக்கும், அந்த மொசைக் தெருக்கும், மார்பிள்ஸ் கல்லுக்கும் ஊரில் எப்படி வைக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஊரில் எல்லாமே இருக்குது, ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள். அழகு பார்த்துட்டே இருக்கலாம். நைட்டு 2 மணி பார்த்துட்டு இப்படி இங்கே இருக்கலாம். சரி, ரூமிங் வந்து தூரம் 3/4 மணி நேரம் போகணும். பார்த்தாச்சு, உங்களுக்கும் காட்டியாச்சு. நீங்கள் தான் வந்து பார்த்து பேட்டப்பாறை சேனலை காப்பாற்றணும். டெய்லி வீடியோ வராது. என்னென்னா டியூட்டி மாறிச்சு, வர எனக்கு மதியானம் டியூட்டி போட்டாங்க. ஸோ பேட்டப்பாறை சேனலை உசுரோட வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சாயந்தரம்னா மக்கள் வந்து உட்காந்துப்பாங்க. அந்த பச்சை லைட் இருக்குதுன்னா இன்னும் முடியவே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு லைட் செட்டிங் பண்ணி அதை பார்த்து சூப்பராக சூப்பரில் முடியாத பில்டிங்கில் லைட் செட்டிங் பண்ணி அது ஒரு அழகு கொடுத்து அவன் க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கலாம் பாருங்க. இன்னும் அழகாக தான் இருக்கு. ஸோ அப்படின்னு வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டாக்ஸி அந்த லாஸ்ட்டில் நிற்கிறான். சரி, அங்கேயே தான் அந்த லாஸ்ட்டு போனோம். சரி, அப்படியே போட்டு அப்படியே எடுத்து அந்த எட்டு போவோம் சொல்லிட்டு லைட்டை எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போவோம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படி இருட்டாயிடுச்சு. அந்த லீகல் லைட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஜொலிக்குது உட்காந்து. செம ஸ்பீடாக போதும் போட்டு அவ்வளோதாங்க.
வாழ்கிறாங்களா இங்கே இருக்கலாம் செம்மையாக வாழ்கிறாங்க பாருங்க. நல்லா அப்படி வாழணும். ஈகல் பார்த்து சுற்றி நாங்கள் எவ்வளோ டைம் ஆகுது கிளம்பணும் சொல்லிட்டு வா அப்படியே நாங்கள் போவோம். டாக்ஸி அந்த லாஸ்ட்டில் நிற்கிது டாக்ஸி தூரமாக. இப்போ எல்லாத்தையும் லாஸ்ட்டாக ஒரு டீ பார்த்துப்போம். லைட்டு ப்ளூ லைட் அப்படி பார்த்தா நல்லா இருக்குல்ல. சரியான லைட்டும் சரி நல்லா இருக்கும். ஒயிட் கல்லுக்கு எல்லாம் லைட் இன்னும் நேரில் பார்த்தா சூப்பராக இருக்கும். அதான் நீங்கள் இந்த பொண்ணு பார்த்தாலும் அங்கே பார்க்க நேரில் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். லைட்டு போட்டு என்ட்ரன்ஸ் போகும். அந்த லைட் ப்ளூ கலர் அப்படியே ப்ளூ டைமண்ட் மாதிரி சொன்னாங்க. சரி அப்படியே கிளம்பலாம் சொல்லிட்டு இருட்டாயிடுச்சு. மாலை பூஜை இந்த மாதத்தில் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்க கண்ணு தான் 2 கண் பத்தாது. மிளகெல்லாம் அரைச்சிது 1000 கண்ணு வேணும். அப்படியே நாங்களும் சரி அப்படியே நடந்து போவோம் சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே நடந்து போகிற இடத்துல அந்த லைட்டெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் லைட்டை போட்டோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறோம். உட்காந்து ஒரு பிரிட்ஜு அதுக்கு ஒரு லைட்டு ஒரு அழகாக வச்சுருக்கோம். உள்ளே வந்து சமட்டாக டக்குன்னு போயிடுச்சு எடுக்க முடியல. மேலே ஏறிடலாம். சரி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் டாக்ஸி அந்த இடத்துல நிற்கிது. லாஸ்ட்டு எல்லாம் வண்டி ஒரு சின்ன ரோடாக இருக்கு. வேறு ரோடெலாம் எவ்வளோ அழகாக பச்சை பசி அந்த கிராஸு எல்லாம் வந்து இங்கே ரெடி பண்ணுறது தான். இயற்கை கிடையாதுல்ல. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து இங்கே ரெடி பண்ணி ஒரு கார் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கார் ஒரு நிற்கிது. செம்மையாக இல்லை. யூஸ் ஆகுதா யூஸ் ஆகுது தெரில. ஆனால் நிற்கிது. எதுக்கு நிற்கிது தெரியல. கூட்டு போகிறது ஆளுங்களை கூட்டு போகிறதுக்கு என்னன்னு தெரில. நிற்கிது. அழகாக இருந்துச்சு பார்க்க. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சரி அப்படியே பயணத்தை தொடருவோம் சொல்லிட்டு. ஆமாம் அப்படியே கிளியராக கேட்டேன். உங்களுக்கு பழைய ஃபோட்டோ போகிறோம். சரி நீங்களும் பேட்டை பார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரும். நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பேட்டை பார்ட் சேனலுக்கு உங்கள் அன்பு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஓகே பார்த்துக்கோங்க. பாய் பாய் பாய்.